ஓகே, அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 4 யூனிட் 5 பார்க்கலான்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் பாருங்கள், யூனிட் 5ல் உங்களுக்கு லாஸ்ட்டில் செம் டெம் அப்படின்னு 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் செம்னா என்னென்னு பாருங்கள். ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். Scanning electron microscope is a type electron microscope that produces images of a sample by scanning the surface with the focused beam of electrons. So ஒரு இமேஜை ஸ்கேன் பண்ணி நமக்கு அதை காட்டும். அதை எது மூலமாக ஸ்கேன் பண்ணிக்கும் அப்படின்னா பை ஃபோக்கஸ்டு பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ எக்ஸ்ரே அந்த மாதிரி ரேஸ், லேசர் ரேஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இங்கே வந்து எலக்ட்ரானோட ரேஸ் மூலமாக நமக்கு இமேஜை ஸ்கேன் பண்ணி காட்டுறதுக்கு பேர் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். The electrons interact with atoms in the sample, producing various signals that contain information about the surface topography and composition of the sample. ஸோ ஒரு எலக்ட்ரானை நம்ம சாம்பிள் கூட போட்டோன்னா அது வந்து சாம்பிள் என்னென்ன சிக்னல்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லும். அதுக்கு பேர் சர்ஃபேஸ் டோப்போகிராஃபி. அண்ட் அந்த சாம்பிளில் என்னென்ன காம்போசிஷன் இருக்குது, அதாவது என்னென்ன மிக்ஸ்சர் இருக்குதுன்னு நமக்கு ஸ்கேன் பண்ணி சொல்லிடும். சரியா? தி எலக்ட்ரான் பீம் இஸ் ஸ்கேன்ட் இன் அ ரேசர் ஸ்கேன் பேட்டர்ன் and the position of the beam combined with the intensity of the defected signal to produce an image. So எலக்ட்ரான் பீம் என்ன பண்ணோன்னா உங்களோட சாம்பிளை ஸ்கேன் பண்ணிவிட்டு கடைசி அது என்னவா கொடுக்கும்னா ஒரு சிக்னல், அது ஒரு இமேஜ் மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது ஒரு கிராஃப் மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு இமேஜ் மாதிரியோ ப்ரொடியூஸ் ஆகி அது வந்து உனக்கு மைக்ரோஸ்கோப்பில் காட்டும். ஸோ ஒவ்வொரு இமேஜும் ஸ்டாண்டர்டாக ஒவ்வொரு காம்பவுண்டுக்குன்னு ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு இமேஜை லைக் ஸ்பெரிக்கல் இமேஜு இல்லை ஃப்ளவர் ஷேப் அந்த மாதிரி ஏதாவது ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது இமேஜ் காட்டினா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெரிக்கல் ஷேப் காட்டினா அது வந்து சல்ஃபர்து, அந்த மாதிரி நாமளே ஏதாவது ஸ்டாண்டர்டைஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ உங்களுக்கு எலக்ட்ரான் வந்து நம்மளோட சாம்பிள் கூட, எலக்ட்ரான் பீம் வந்து சாம்பிள் கூட ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு கடைசியில் ஒரு பீம் ஆஃப் இமேஜ் கொடுக்கும். அது ஒரு கிராஃபாக இருக்கலாம் இல்லை இமேஜாக இருக்கலாம். அதை வச்சு நம்ம ஸ்டாண்டர்ட் சாம்பிளை கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? In the most common SEM mode, secondary electron beams are detected using an Thornley detector. ஸோ மேக்ஸிமம் செம் மோடில், அதாவது ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி மோடில் உங்களுக்கு மேக்ஸிமம் செகண்டரி எலக்ட்ரான் பீம்ஸ் வந்து கிடைக்கலாம். ஸோ ப்ரைமரி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு காம்பவுண்ட், நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோமோ ஒரு இமேஜ் மூலமாக அதை வந்து கண்டுபிடிச்சிடுவோம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு செகண்டரி எலக்ட்ரான் பீம்ஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது வந்து டிடெக்டரை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். செம் கேன் அச்சீவ் ரெசல்யூஷன் பெட்டர் தென் 1 நானோமீட்டர். ஸோ நானோமீட்டர் அப்படிங்கிறது ரொம்ப குட்டியான ஒரு சைஸு. ஸோ அந்த சைஸ் அளவுக்கு நீங்கள் சாம்பிள் எடுத்துக்கிட்டால் கூட உங்களால் செம் மூலமாக டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ செம் அப்படிங்கிறது ஒரு மைக்ரோஸ்கோப் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ரொம்ப குட்டியான பொருளை நம்ம கண்ணால் பார்க்க வைக்கிறது. ஸோ சாம்பிளில் எலக்ட்ரான்ஸை வச்சு அந்த சாம்பிளில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குது அண்ட் என்னென்ன எலக்ட்ரான் பீம்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் செம்மோட டெக்னிக்கு. நீங்கள் எடுத்துக்கிற சாம்பிளோட பார்ட்டிக்கல் ரொம்ப நானோ சைஸ் இருந்தாலும், அதாவது கண்ணுக்கே தெரியாத நானோ சைஸ் இருந்தாலும் அதை நீங்கள் மைக்ரோஸ்கோப் வச்சு அதில் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? Applications in scanning electron microscope. It is used to detect the surface structure. ஸோ ஒரு காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும், அதை நமக்கு வந்து கிராஃப் வரும் இல்லைனா இமேஜ் வரும்னு சொல்லிட்டோம்ல. ஸோ இந்த காம்பவுண்டுக்கு இந்த இமேஜ் அப்படின்னு ஏற்கனவே வச்சுருப்போம் இல்லையா. ஸோ ஒரு காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்க செம் யூஸ் ஆகுது. In addition to topographical, morphological and compositional information of surface area of sample. ஸோ மேலே என்ன சொன்னோம், டோப்போகிராஃபி கொடுக்கும்னு சொன்னோம். டோப்போகிராஃபினா என்ன,
சிக்னல்ஸ் ஒரு காம்பவுண்டில் எவ்வளோ சிக்னல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் டோப்போகிராஃபி. சிக்னல்ஸ்லாம் உங்களுக்கு இன்னும் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ என்எம்ஆர் அப்படின்னு ஒரு ஸ்டடீஸ் படிக்கும்போது அது சிக்னல்னு ஒன்று சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லலாம் பேஷண்ட்க்கு வந்து அந்த ஒரு வேவ்ஸ் மாதிரி ஒரு லைன் போயிட்டு வரும் இல்லையா, அது வந்து ஒவ்வொரு இடத்துல தான் பீக்குக்கு போயிட்டு வரும். எல்லா நேரமும் பீக்லேயே இருக்காது. அது வந்து இப்படி குட்டி குட்டியாக போயிட்டே இருக்கும், திடீர்னு பெருசாக போயிட்டு வரும். அந்த பெருசாக போகிறதுக்கு பேர் பீக்குன்னு சொல்லுவோம். அந்த பீக்குக்கு பேர் சிக்னல். ஸோ எங்கெல்லாம் சிக்னல் கொடுக்கும் அப்படிங்கிறது பேர் டோப்போகிராஃபி. இந்த குட்டி குட்டி கிராஃப் மாதிரி வரைகிறதுக்கு பேர் டோப்போகிராஃபி. ஸோ உங்களுக்கு டோப்போகிராஃபிக்கல் மெசேஜஸ் மட்டும் செம்மால் கொடுக்க முடியாது. எக்ஸ்ட்ராவாக இன்னும் என்னென்ன கொடுக்கும்னா மார்ஃபாலஜினா ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். அண்ட் காம்போசிஷன்னா நீங்கள் எடுத்துக்கிட்ட சாம்பிளில் என்னெல்லாம் காம்பவுண்ட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் மிக்ஸ்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு செம்மால் கொடுக்க முடியும் சொல்கிறாங்க. ஸோ செம் என்னெல்லாம் கொடுக்கும்னா டோப்போகிராஃபிக்கல், மார்ஃபாலஜிக்கல் அண்ட் காம்போசிஷனல் இன்ஃபர்மேஷன். செம் கேன் எக்ஸமைன் தி சர்ஃபேஸ் கண்டாமினேஷன், ரிவீல் spatial variations in chemical composition of crystalline structure. ஸோ அது இன்னும் என்னெல்லாம் கொடுக்கும் அப்படின்னா சர்ஃபேஸ் கண்டாமினேஷன்னா எக்ஸ்ட்ரா பார்ட்டிகல்ஸ், அழுக்கு இருக்கிறது. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட சாம்பிளில் சப்போஸ் ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ், கண்டாமினேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் அது வந்து கண்டுபிடிச்சிரும்னு சொல்கிறாங்க. அண்ட் ரிவீல் ஸ்பேஷியஸ் வேரியேஷன் இன் கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர். அதாவது கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சரில் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் பிளேனார் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒரு காம்பவுண்டுக்கு இன்னொரு காம்பவுண்ட் நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அது வந்து நமக்கு சொல்லும். ஓகேங்களா? தென் செம் கேன் பி எசென்ஷியல் ரிசர்ச் டூல் இன் ஃபீல்ட் ஆஸ் சச் as லைஃப் சயின்ஸ், பயாலஜி, ஜெமாலஜி, மெடிக்கல், மெட்டலர்ஜி அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ். ஸோ இந்த மைக்ரோஸ்கோப்பை நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் யூஸ் டு அனலைஸ் த ப்ரொடக்ஷன் லைன் ஆஃப் மினிஸ்கியூல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அசம்பிளி ஆஃப் மைக்ரோசிப்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர். ஸோ மைக்ரோஸ்கோப்னால் நம்ம என்னன்னு சொன்னோம், சின்ன பொருட்களை கூட நம்ம கண்ணுக்கு பெருசாக காட்ட யூஸ் பண்ணுறது. ஸோ மைக்ரோசிப்ஸு, குட்டி சிப்ஸ்னால் சிஸ்டமில் வந்து அங்கங்கே ஃபிட் பண்ணுற ஒரு அப்பேரட்டஸ் மாதிரி. ஸோ அந்த மைக்ரோசிப்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக ஃபிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மைக்ரோஸ்கோப் யூஸ் ஆகும். ஏன்னா மைக்ரோஸ்கோப்பில் தான் நம்ம பெருசாக ஜூம் பண்ணி பார்க்க முடியும் இல்லையா. அண்ட் மினிஸ்கியூல் ப்ராடக்ட், ரொம்ப குட்டியாக மினி ஸ்கேலில் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இருந்தால் கூட உங்களால் அதை செம் மைக்ரோஸ்கோப்பை வச்சு உங்களால் அனலைஸ் பண்ண முடியும் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட்டு TEM, transmission electron microscope. It is a microscope technique in which a beam of laser is transmitted through a specimen to form as image. ஸோ மேலே வந்து செம்மில் வந்து எலக்ட்ரான் பீம் வச்சு செய்கிறோம். அண்ட் கீழே TEM வந்து எலக்ட்ரான் பீமை டிரான்ஸ்மிட் பண்ணி செய்கிறோம். ஓகேவா? அதாவது ஊடுருவ வச்சு செய்கிறோம். ஓகேங்களா? The specimen is most often an ultra-thin section less than 100 mm thick or a suspension on a grid. ஸோ இந்த மைக்ரோஸ்கோப்பில் உங்களால் யாரை பார்க்க முடியும் அப்படின்னா 100 mm திக்குக்கு கம்மியாக இருந்தாலும் பார்க்க முடியும். Transmission electron microscope are capable of imaging at significantly higher resolution than light microscope. ஸோ TEM யாரை விட ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா லைட் மைக்ரோஸ்கோப் அதை விட நல்ல அட்வான்டேஜாக இருக்கும், அதை விட இன்னும் நல்லா தெளிவாக பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, கட் பண்ணி மாற்றிக்கோங்க. ஸ்கேனிங் இல்லை, டிரான்ஸ்மிஷன். ஸோ TEM பற்றி பார்க்க போகிறோம். TEM அப்ளிகேஷன் சிக்னல் இன் கேன்சர் ரிசர்ச், வைராலஜி அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் பொல்யூஷன். ஸோ மேலே செம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம், பயாலஜி, ஜெமாலஜி, மெடிக்கல் அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி TEM எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா வைராலஜி அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கேன்சர் ரிசர்ச் டெக்னாலஜிலையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. நானோ டெக்னாலஜி அண்ட் செமிகண்டக்டர் ரிசர்ச் TEM இஸ் ஹைலி யூஸ்டு. ஸோ மேக்ஸிமம் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், நானோ டெக்னாலஜி அண்ட் செமிகண்டக்டர் ரிசர்ச் TEM அப்படிங்கிற மைக்ரோஸ்கோப்பை நம்ம யூஸ் பண்ணலாம். TEM is to provide high magnification images of the internal
காம்போசிஷன் ஆஃப் த சாம்பிள். ஸோ டெம்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஹை மேக்னிஃபிகேஷன் இமேஜஸ். அதாவது ஒரு இமேஜை நம்ம ஜூம் பண்ணோன்னா ஃபோன்லலாம் ஒரு குட்டி இமேஜை ஜூம் பண்ணால் சில நேரத்தில் பிளர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் குட்டி இமேஜை பெருசாக ஜூம் பண்ணாலும் பிக்சல்ஸ் எல்லாம் உடையாமல், அதாவது பிளர் ஆகாமல் உங்களுக்கு அழகாக காட்டும். அதுக்கு நீங்கள் டெம் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. It is also used to investigate the crystalline structure of a object. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டு என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் டெம் மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்கலாம். இட் இஸ் யூஸ்டு டு டிடெக்ட் தி கண்டாமினேஷன் ஆஃப் த சாம்பிள். ஸோ செம் மாதிரியே டெம்மும் ஏதாவது ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் இல்லைனா இம்ப்யூரிட்டிஸ் கண்டாமினேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிடும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு டாபிக் இருக்குது, மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். CO2 has one strong bond in its Raman spectrum at 1389 cm inverse and two strong band on its IR absorption spectrum at 668 and 2342 cm inverse. ஸோ CO2 உங்களுக்கு சிக்னல் பேண்டு இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி படிக்கும் போது உங்களுக்கு புரிய வரும். ஸோ ஃபஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேண்டு ஸ்ட்ராங் பேண்ட் எங்கே கிடைக்கும்னா 1389 சென்டிமீட்டர் இன்வர்ஸில் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி டூ ஸ்ட்ராங் பேண்ட்ஸ் இன் ஐஆர் ஸ்பெக்ட்ரா எப்போ கிடைக்கும்னா 668லேயும் 2342 சென்டிமீட்டர் இன்வர்ஸ்லேயும் கிடைக்கும். நன் ஆஃப் தீஸ் அக்கர்ஸ் போத் இன் ராமன் அண்ட் ஐஆர் ஸ்பெக்ட்ரம். ஸோ யாராவது ராமன் ஸ்பெக்ட்ரமில் பேண்டு கொடுத்தாங்கன்னா ஐஆரில் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஐஆர் ஸ்பெக்ட்ரமில் பேண்டு கொடுத்தாங்கன்னா ராமனில் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ ராமன் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி, ஐஆர் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி இது ரெண்டுமே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதாவது ஸ்பெக்ட்ரா இன்ஸ்ட்ருமெண்ட்டு. எங்கெல்லாம் உனக்கு பேண்டு கிடைக்கிது, பீக்கு கிடைக்கிது, அந்த மாதிரி பார்க்குறது தான் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி. ஓகேங்களா? ஸோ கார்பன் டை ஆக்சைடு பற்றி பார்க்குறோம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஐஆர் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ராவில் கொடுக்கறதுனால அது ராமனில் கொடுக்காதுன்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, யாரெல்லாம் ஐஆரில் பேண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களாம் ராமனில் கொடுக்க மாட்டாங்க, அண்ட் யாரெல்லாம் ராமனில் பேண்ட் கொடுப்பாங்களோ அவங்களாம் ஐஆரில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் பிகாஸ் CO2 ஹேஸ் அ சென்டர் ஆஃப் சிமெட்ரி. ஸோ கார்பன் டை ஆக்சைடுக்கு சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறதுனால அது வந்து ஐஆர் ஸ்பெக்ட்ரமில் பேண்டு கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு லா ஆஃப் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் which states that for molecule with the center of symmetry, transition that are allowed in IR are forbidden in Raman. So center of symmetry இருந்துச்சுன்னா ஐஆர் ஸ்பெக்ட்ரலில் தான் பேண்டு கொடுக்கும். அதாவது ஐஆரில் அலௌடு அப்படின்னா ராமனில் நாட் அலௌடு. நாட் அலௌடுங்கிற வேர்டுக்கு பேர் ஃபர்பிடன். ஸோ இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஐஆர் அலௌடு, ராமன் ஃபர்பிடன். ஓகேங்களா? திஸ் லா ஆல்சோ இம்ப்ளைஸ் தட் transition may occur both in Raman and in IR if the molecule has no center of symmetry. So center of symmetry இருந்துச்சுன்னா IR allowed. Suppose center of symmetry இல்லைன்னா IRலையும் அலோ ஆகலாம், ராமன் ஸ்பெக்ட்ராவும் அலோ ஆகலாம். All the vibration are simultaneously active. This is shown in the case of water. ஸோ கார்பன் டை ஆக்சைடில் நமக்கு சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறதுனால அது ஐஆரில் மட்டும்தான் கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ வாட்டரில் சென்டர் ஆஃப் சிமெட்ரி இல்லைங்கிறதுனால அது ஐஆர்லேயும் கொடுக்கலாம், ராமன்லேயும் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆல் தி வைப்ரேஷன் ஆர் simultaneously active in ராமன் அண்ட் ஐஆர். ஸோ வைப்ரேஷன் நிறைய இருக்குது. வைப்ரேஷ்னல் ஃப்ரீக்வன்சி, ரொட்டேஷ்னல் ஃப்ரீக்வன்சி, ட்ரான்ஸ்லேஷ்னல் ஃப்ரீக்வன்சி, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ வைப்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராமன் அண்ட் ஐஆர் ரெண்டுத்துலேயுமே ஆக்டிவ். ஸோ ஷோயிங் தட் வாட்டர் ஹேஸ் அ பென்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஹேஸ் நோ சென்டர் ஆஃப் சிமெட்ரி. ஏன்னா வாட்டரில் சென்டர் ஆஃப் சிமெட்ரி இல்லை, ஏன்னா அதுக்கு பென்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ சென்டர் ஆஃப் சிமெட்ரினா என்னன்னு பார்த்தோம், ஒரு பாலை ஈக்குவல் ஹாஃபாக உடைக்கும் போது மேலேயும் கீழேயும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்குதுன்னு அர்த்தம்னு சொன்னோம். ஸோ பென்ட் ஸ்ட்ரக்சர், வளைவான ஸ்ட்ரக்சர் இருக்கும் போது அதை உங்களால் ஈக்குவல் ஹாஃபாக உடைக்க முடியாது. அதனால் வாட்டருக்கு சென்டர் ஆஃப் சிமெட்ரி இல்லை. ஸோ அது ஐஆர்லேயும் ஃப்ரீக்வன்சி தரும் அண்ட் ராமன்லேயும் ஃப்ரீக்வன்சி தரும். என்ன ஃப்ரீக்வன்சினா வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சிஸ் தரும். ஓகேவா? அப்ளிகேஷன். ஸோ எதுக்கு நீங்கள் அந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமன் ஸ்பெக்ட்ரா ஹேவ் பீன் வைட்லி யூஸ்ட் இன் டிசைனிங் தி constitution of organic compounds since Raman frequency for single, double and triple bonds are available. Hence these can be easily located. So இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா,
ஐஆரில் அலோவ் ஆகிறது ராமனில் ஃபர்பிட் ஆகும். அதே மாதிரி ராமனில் அலோவ் ஆகிறது ஐஆரில் ஃபர்பிட் ஆகும். ஸோ யாரெல்லாம் ராமன் அலோவ்டு, யாரெல்லாம் ஐஆர் அலோவ்டு அண்ட் யாரெல்லாம் ரெண்டு பேர்லையுமே அலோவ்டு அப்படின்னு கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ராமன் ஸ்பெக்ட்ரா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட கான்ஸ்டிடியூஷனை கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ராமன் ஃப்ரீக்வன்சி வந்து சிங்கிள், டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்டில் ராமன் ஃப்ரீக்வன்சி அலௌடு. ஓகேங்களா? Similarly, linear structure and non-linear structure can be identified. So similarly ஒரு காம்பவுண்டுக்கு லீனியர் ஸ்ட்ரக்சர் இருக்கா, நான் லீனியர் ஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். யூஸிங் ராமன் ஸ்பெக்ட்ரா we can study the strength and nature of forces which are present in the crystal. ஸோ ஒரு கிறிஸ்டலோட ஸ்ட்ரென்த் என்ன அண்ட் அதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் அவைலபிள் இருக்குது, அதாவது வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ், அந்த மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஃபோர்ஸஸ் நம்ம கிறிஸ்டலில் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். சென்டர் ஆஃப் வைப்ரேஷனல் பேண்ட்ஸ் which do not appear in infrared IR spectra are produced in Raman spectra. So center of vibrational band IR ஸ்பெக்ட்ராவில் கிடைக்காது, பட் ராமன் ஸ்பெக்ட்ராவில் அவைலபிள். thus force constant and moment of inertia can be calculated from ராமன் ஸ்பெக்ட்ரா. ஸோ ஃபிசிக்ஸில் சில டேர்ம்ஸ் இருக்குது, ஐ மீன் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் சில டேர்ம்ஸ் இருக்குது. ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இதெல்லாம் வந்து ராமன் ஸ்பெக்ட்ராவில் உங்களால் calculate பண்ண முடியும், பட் ஐஆரில் பண்ண முடியாது. In inorganic chemistry, we can determine the chemical constitution in the nature of valence bond. Isomers shows different Raman lines. It is used in the study of complex compound, mixed molecules and water of crystallization. So inorganic chemistry ஒரு கெமிக்கல், அதாவது ஒரு மிக்சர் ஆஃப் கெமிக்கலில் என்னென்ன காம்போசிஷன் இருக்குது, என்னென்ன கான்ஸ்டியூஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ராமன் லைன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்னா ஒரே காம்பவுண்டில் நிறைய எலிமெண்ட்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கிறது, மெட்டல் அயான், லிகாண்டு, கீலேட் லிகாண்ட், அந்த மாதிரி நிறைய சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும் இல்லையா, அந்த காம்ப்ளெக்ஸில் என்னென்ன மெட்டல்ஸ் இருக்குது, மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ராமன் லைன்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம் சொல்கிறாங்க. இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அலிஃபேட்டிக் அண்ட் அரோமேட்டிக் ஹேவ் டிஃப்ரெண்ட் ராமன் ஸ்பெக்ட்ரா. ஸோ ஒரு காம்பவுண்ட் அலிஃபேட்டிக்கா அரோமேட்டிக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் யாரை வச்சு கண்டுபிடிக்கலாம், ராமன் ஸ்பெக்ட்ரா வச்சு கண்டுபிடிக்கலாம். Structure of organic compounds and isomerism can be studied with Raman spectra. So isomerism, இதில் geometrical isomerism இருக்கா, optical isomerism இருக்கா, left side right side இந்த மாதிரி என்னென்னவோ பார்க்குறதுக்கு ராமன் ஸ்பெக்ட்ராவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். In physical chemistry, amorphous state and crystalline state, electrolytic 3-2 dissociation, hydrolysis can be studied. So physical chemistryல ஒரு compound எலக்ட்ரோலைஸ் ஆனால் என்ன கொடுக்கும், ஹைட்ரோலைஸ் ஆனால் என்ன கொடுக்கும், அதோட கிறிஸ்டலைன் ஸ்டேட், அதாவது பவுடராக இருக்கா, கிறிஸ்டலாக இருக்கா, இல்லை பாதி பவுடர் பாதி கிறிஸ்டல், இந்த மாதிரி அமார்ஃபஸ் ஸ்டேட்டில் இருக்கா, அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ராமன் ஸ்பெக்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ராமன் ஸ்பெக்ட்ரா என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஐஆர் ஸ்பெக்ட்ரா எதெல்லாம் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் யாரை வச்சு கால்குலேட் பண்ணுவீங்கன்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் வச்சு கண்டுபிடிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ராமன் அண்ட் ஐஆர் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி. ஸோ ஃபஸ்ட் ராமன்னா என்ன, ஐஆர்னா என்னன்னு பாருங்கள். ஐஆர்னா இன்ஃப்ராரெட். ஸோ இன்ஃப்ராரெட் அதை நான் வந்து ஐஆர்னு ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். ஐஆர் ஸ்பெக்ட்ரா ஆர் ஒப்டைன்ட் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட். ஸோ எங்கெல்லாம் லைட் அப்சர்வ் ஆகுதோ அங்கெல்லாம் கிடைக்கிற ஸ்பெக்ட்ராக்கு பேர் ஐஆர் ஸ்பெக்ட்ரா. அண்ட் அதே மாதிரி ராமன் ஸ்பெக்ட்ரா எது மூலமாக கிடைக்கும்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், சிதறடிக்கப்படுதல், அது மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற ஸ்பெக்ட்ராக்கு பேர் ராமன் ஸ்பெக்ட்ரா. ஸோ ஐஆர்னா ஒளி உறிஞ்சப்படுதல், ராமன்னா ஒளி சிதறடிக்கப்படுதல். ஓகேவா? தென் செகண்ட், தி கண்டிஷன் ஃபார் வைப்ரேஷன் டு பி ஐஆர் ஆக்டிவ் இஸ் தட் there should be change in dipole moment in the mode of vibration. ஸோ ஒரு காம்பவுண்ட் ஐஆரில் வைப்ரேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதில் என்ன சேஞ்ச் ஆகிருக்கணும்னா டைப்போல் மொமெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கணும். பட் அதுவே ராமனில் ஒரு வைப்ரேஷன் நடக்கணும் அப்படின்னா போலரைசபிலிட்டி சேஞ்ச் ஆகணும். சரிங்களா? ஸோ இங்கே என்ன சேஞ்ச் ஆகணும், இன்ஃப்ராரெட்டில் டைப்போல் மொமெண்ட் சேஞ்ச் இருந்தால் போதும். பட் ராமனில் என்ன சேஞ்ச் இருக்கணும், போலரைசபிலிட்டி சேஞ்ச் இருக்கணும். அப்போ தான் ரெண்டுத்துலேயும் காம்பவுண்ட்ஸ் என்ன கொடுக்கும், வைப்ரேஷன் கொடுக்கும். தேர்ட் பாயிண்ட், since water absorbs IR radiation almost completely, it cannot be used as solvent. ஸோ இன்ஃப்ராரெட்டில் வாட்டரை ஒரு சால்வெண்ட்டாக நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாது. பட் ராமனில் வாட்டரை நம்மளால் சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா
ஐஆர் வைப்ரேஷன்ஸை வாட்டர் வந்து ஃபுல்லாக உறிஞ்சிக்குது. அதனால் உங்களுக்கு வெளியிடுறதுக்கு எதுவும் இல்லை. அதனால் வாட்டரை சால்வெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. பட் ராமனில் வாட்டரை சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். 4th point, optical system are made up of alkali halides like NaBr, CSF, LiF, etc. And Ramanla optical system are made up of glass or quartz. Opticalனா இப்போது ஒளி உறிஞ்சப்படுதல், ஒளி சிதறடிக்கப்படுதல் அப்படிங்கிறது எதில் வச்சு நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னா, எது மேலேயாவது போட்டால் தான் அது உள்ளே போகுதா வெளியில் வருதா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த போடுற மெட்டீரியலை நம்ம என்னவா யூஸ் பண்ணலான்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை நீ யார் மேலே செலுத்தணும்னா NaBr, CSF, LiF இந்த மாதிரி ஆல்கலி ஹேலைட்ஸ் மேலே செலுத்துனீங்கன்னா தான் அது அப்சர்வ் ஆகுதா அப்சர்வ் ஆகலையான்னு உங்களால் வச்சு ஐஆர் ஸ்பெக்ட்ரா கிடைக்குதா இல்லையான்னு சொல்ல முடியும். அதே மாதிரி ராமன் ஸ்பெக்ட்ராவை நீங்கள் அந்த காம்பவுண்டை எது மேலே போடணும், கிளாஸ் இல்லைனா குவாட்ஸ் மேலே போடும்போது தான் சிதறடிக்கப்படுதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சி ராமன் ஸ்பெக்ட்ரா கிடைக்குதா இல்லையான்னு சொல்ல முடியும். ஓகேவா? 5th point, dilute solution or small amount of sample is sufficient. ஸோ ஒரு காம்பவுண்ட் வந்து ஐஆர் ஸ்பெக்ட்ரா கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு டைலூட் சொல்யூஷனே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சொல்யூஷனை அது மேலே தெளிக்கும் போது அது உறிஞ்சப்படுதா சிதறடிக்கப்படுதா அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் சப்ஸ்டன்ஸே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ராமனில் கண்டிப்பாக கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் தான் தேவைப்படும். ஸோ இன்ஃப்ராரெட்டில் வெறும் டைலூட் சொல்யூஷன் இல்லைனா கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷன் இருந்தாவே போதும். பட் ராமனில் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பேண்ட் கிடைக்கும். அதே மாதிரி 6th point, it cannot be recorded in one exposure. It needs at least 2 runs with different prism to cover the entire region. ஸோ அந்த கொஞ்சமாக சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல அதை ஒரே டைமாக நீங்கள் தெளித்து செய்ய முடியாது. அட்லீஸ்ட் ப்ரிசமில் 2-3 சைடாவது நீங்கள் தெளித்து தான் அது உறிஞ்சப்படுதா அடிக்கப்படுதா ஐஆர் கொடுக்குதா ராமன் கொடுக்குதான்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. பட் ராமனில் ஒன்லி 1 exposure is sufficient to get the entire spectrum. ஸோ ராமனில் நம்ம கான்சன்ட்ரேட்டட் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஒரே ஒரு தெளிச்சு சும்மா எக்ஸ்போஸ் பண்ணிங்கனாவே, அதாவது அந்த சப்ஸ்டன்ஸ்குள்ளே ப்ரிசமை போட்டிங்கனாலோ இல்லை ப்ரிசம் மேலே அந்த சப்ஸ்டன்ஸை தெளிச்சிங்கனாலோ அது சிதறடிக்கப்படுதல் பட்டு ராமன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. 7th point பாருங்கள், photochemical reaction do not take place as less energetic infrared radiation is the source. ஸோ இங்கே லைட் எனர்ஜியை வச்சு எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்காது. ஸோ photochemical reactions இங்கே நடக்க வாய்ப்பில்லை. பட் ராமன் ஸ்பெக்ட்ராவில் சம்டைம்ஸ் photochemical reactionsம் நடக்க வாய்ப்பு இருக்குது. And 8th point, it is both accurate and sensitive. ராமனில் it is very accurate but less sensitive. ஸோ அக்யூரேட்னா எவ்வளோ பேண்ட் கிடைக்குது அப்படிங்கிறது அக்யூரேட்டாக கிடைக்கும். அண்ட் ஆல்சோ சென்சிட்டிவ் அப்படின்னா அந்த பீக்ஸ் போயிட்டு வரும்னு சொன்னேன் இல்லையா, ஹை ஷார்ப் பீக்கெல்லாம் எங்கே கிடைக்குது அப்படின்னு சென்சிட்டிவாக கிடைக்கும். ரொம்ப ஷார்ப் பீக்கெல்லாம் கிடைக்கும். பட் ஆனால் ராமனில் அக்யூரேட்டாக இருக்கும் பட் சென்சிட்டிவாக இருக்காது. அதாவது பீக்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாலாம் இருக்காது. நான் பீக்ஸ்னால் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? இந்த ஹாஸ்பிட்டல்லாம் ப்ரீத்திங்க்காக அந்த கிராஃப் மாதிரி போயிட்டு வரல, அப்போ டொயின் மேலே போயிட்டு வரும் இல்லையா, அந்த பீக்குன்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு ஐஆர் ஸ்பெக்ட்ராவில் தான் பீக்ஸ் வந்து ஷார்ப்பாகவும் சென்சிட்டிவாகவும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ராமனில் அக்யூரேட்டாக கிடைக்கும் பட் சென்சிட்டிவ் இல்லைன்னு சொல்கிறாங்க. அண்ட் 9th point, the sample may be colored or colorless. ஸோ ஐஆர் ஸ்பெக்ட்ராவில் உங்களோட சாம்பிள் கலராகவும் இருக்கலாம் கலர்லெஸ்ஸாகவும் இருக்கலாம். பட் ராமனில் the sample should be preferably colorless and dust free. அது வந்து ரொம்ப கிளியர்டு சொல்யூஷனாக இருக்கணும் அண்ட் டஸ்ட் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கலராகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், ரேலைக் அண்ட் ராமன் ஸ்கேட்ரிங். ஸோ ராமன்ஸில் ரேலைக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். Let us assume a quantum of h nu I of incident light strikes a molecule. If it is scattered elastically, that is without energy change, then the frequency of incident light and that of the scattered light are the same. Such a scattering is called Rayleigh scattering or Tyndall effect. ஸோ இப்போ ஒரு பொருள் மேலே ஒரு ஒளியை நம்ம பட வைக்கிறோம், அதுக்கு பேர் இன்சிடெண்ட் லைட். ஸோ படு ஒளி அப்படின்னு சொல்லுவோம். அந்த படு ஒளி வந்து உங்களுக்கு
ஸ்கேட்டர் ஆயிடுச்சுன்னா, அதாவது சிதறடிக்கப்பட்டுடுச்சுன்னா, ஓகேவா, ஸ்கேட்டர் ஆயிடுச்சு, எலாஸ்டிக்காக ஸ்கேட்டர் ஆயிடுச்சு, அதாவது ஒரே ஸ்பேஸில் போகாமல் எப்படி வந்துச்சோ அப்படியே. எலாஸ்டிக்னா என்ன, நம்ம ஒரு ஒரு ரப்பர் பேண்டை இழுத்து விட்டோன்னா மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கே போயிடும் இல்லையா. ஸோ இப்போது ஒரு லைட்டை ஒரு பொருள் மேலே நம்ம அடிக்கும்போது அது வந்து திருப்பி எலாஸ்டிக்காக அதே பொசிஷனுக்கு வந்துடுச்சுன்னா, ஓகேங்களா, அப்போது அதில் எந்த எனர்ஜி சேஞ்சும் இருக்காது. அப்போது இன்சிடென்ட் லைட்டுக்கும் ஸ்கேட்டர்ட் லைட்டுக்கும், அதாவது படு ஒளிக்கும் சிதறடிக்கப்பட்ட ஒளிக்கும் உங்களுக்கு ஃப்ரீக்குவன்சி ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த வேகத்தில் போச்சோ அதே வேகத்தில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அங்கே எனர்ஜி சேஞ்ச் இல்லை. அந்த அந்த ஸ்கேட்ரிங்க்கு பேர் ரெய்லேக் ஸ்கேட்ரிங் ஆர் டிண்டல் எஃபெக்ட். அதாவது படு ஒளி எந்த சேஞ்சும் இல்லாமல் திரும்பி வந்துச்சுன்னா, திரும்பி சிதறடிக்கப்பட்டுச்சுன்னா, ஸ்கேட்டர் ஆயிடுச்சுன்னா. ஸோ இன்சிடென்ட் ஸ்கேட்ரிங் ஈக்குவல் டு incident light and scattered light has same frequency. அதுக்கு பேர் Rayleigh scattering or Tyndall effect. During Rayleigh scattering, atoms and molecules are polarized in the electric field in the light. ஸோ இந்த இடத்துல நம்ம யாரை வச்சு நம்ம ஆட்டம்ஸை போலரைஸ் பண்ணுறோன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு போலரைஸ் பண்ணுறோம். போலரைஸ்னால் என்னென்னா பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் பிரிக்கிறது. During this polarization, if the distance between atoms in the molecules do not change, then the frequency of incident and scattered radiation will be same. So, அதான் எலாஸ்டிக்னா என்ன அர்த்தம், ஒரு விரிவாக்கப்பட்டதுக்கு அப்புறமா சேம் பொசிஷனுக்கு வந்து நின்றுச்சுன்னா, அதாவது ரெண்டு ஆட்டம்குள்ள டிஸ்டன்ஸ் விரிஞ்ச அப்புறமும் திருப்பி ஒரே இடத்துல வந்து நின்றுச்சுன்னா, டிஸ்டன்ஸ்க்கு நடுவில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு ஆட்டமும் எங்கெங்கே இருந்துச்சோ விரித்து விட்ட அப்புறமும் அதே இடத்துக்கு வந்து நின்றுச்சுன்னா அவங்களுக்கு நடுவில் எந்த ஒரு சேஞ்சும் நடக்கலைன்னு அர்த்தம். இதுதான் Rayleigh scattering, ஓகேங்களா. பட் சம்டைம்ஸ் தி இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் இன் த மாலிக்யூல்ஸ் மே வேரி. Further, the molecules are not spherically symmetrical. Thus, a condition of anisotropy or polarizability takes place. The consequent vibrational frequency of the scattering molecule are superimposed on the fundamental frequency of incident radiation. Thus, the light is scattered inelastically if the frequency of the incident light will not be equal to frequency of scattered light. So, sometimes ரெண்டு பேருக்கும் உள்ள distance, சம்டைம்ஸ் நம்ம விரித்து விட்ட அப்புறமா வந்து நிற்கிற பொசிஷனில் ரெண்டு ஆட்டம்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வேரி ஆச்சுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு எனர்ஜி சேஞ்ச் நடந்திருக்குன்னு அர்த்தம். அதாவது ஏற்கனவே இருந்த மாதிரி பொசிஷன் இல்லை, சிமெட்ரிக்கலாக இல்லை, சேமாக இல்லைன்னு சொல்கிறோம். அங்கே என்னவோ நடந்திருக்கு, ஏதோ போலரைஸ் ஆகிருக்கு. அதாவது சம் பாசிட்டிவ் அயன்ஸ் மிஸ் ஆகிருக்கலாம், சம் நெகட்டிவ் அயன்ஸ் மிஸ் ஆகிருக்கலாம். ஸோ போலரைசபிலிட்டியில் சேஞ்சஸ் நடந்திருக்கலாம். அதனால் உங்களுக்கு வைப்ரேஷ்னல் ஃப்ரீக்குவென்சி நடக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த வைப்ரேஷ்னல் ஃப்ரீக்குவென்சினால், வைப்ரேஷன்னால் ஆடுறது, அதோட பொசிஷனை விட்டு வேறு இடத்துக்கு போகிறது. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடக்கும்னா, the frequency of incident light is not equal to the frequency of scattered light. ஸோ படு ஒளியும் சிதறடிக்கப்பட்ட ஒளியோட வேகம் சேமாக இல்லைன்னு அர்த்தம். அந்த ஸ்கேட்ரிங்க்கு பேர் ராமன் ஸ்கேட்ரிங். ஸோ ரொம்ப சின்ன விஷயம், படு ஒளியும் சிதறடிக்கப்பட்ட ஒளியும் அதோட ஃப்ரீக்குவென்சினா எனர்ஜி சேமாக இருந்துச்சுன்னா அது ரெய்லேக் ஸ்கேட்ரிங், சேமாக இல்லைன்னா அது ராமன் ஸ்கேட்ரிங். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெய்லேக் ஸ்கேட்ரிங் அண்ட் ராமன் ஸ்கேட்ரிங் பாருங்கள். எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங், அதாவது விரிச்ச அப்புறமும் சேம் பொசிஷனில் வந்து நிற்கிறதுக்கு பேர் எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங், அது வந்து ரெய்லேக். அப்போ இன்எலாஸ்டிக் ஸ்கேட்ரிங்னா அதுக்கு பேர் வந்து ராமன். ஸோ ஃப்ரீக்குவென்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட்டும் ஸ்கேட்டர்ட் லைட்டும் சேமாக இருந்துச்சுன்னா அது ரெய்லேக். சப்போஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது ராமன். டியூரிங் த ஸ்கேட்ரிங் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆட்டம்ஸ் ஆஃப் த மாலிக்யூல் டஸ் நாட் சேஞ்ச். ஸோ எலாஸ்டிசிட்டினா என்னன்னு சொல்லிட்டோம், விரிச்சு விட்ட அப்புறமா ஆட்டம்ஸ் வந்து சேம் பொசிஷனில் நின்றுச்சுன்னா, அதாவது அவங்களுக்குள்ளே இருக்க டிஸ்டன்ஸில் சேஞ்ச் எதுவும் இல்லைன்னா அது ராமன், சேஞ்ச் எதுவும் இல்லைன்னா அது ரெய்லேக், சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அது ராமன். ஸோ டைப்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் பாருங்கள், மெயினாக ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரெச்சிங் அண்ட் இன்னொன்று பெண்டிங். ஸோ வைப்ரேஷன் இஸ் to and fro motion of the atoms in a molecule.
ஃப்ரோன்னு படிச்சுக்கோங்க, ஃபார்னு படிக்காதீங்க. டு அண்ட் ஃப்ரோ அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஸோ முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வர்ற மோஷன்னா மூமெண்ட்டு. ஸோ ஒரு பெண்டுலம் ஆசிலேஷனை பார்த்துருப்பீங்களா? ஸோ பெண்டுலம்மை நம்ம பாலை தட்டி விட்டால் என்ன பண்ணோம்? ஃப்ரண்ட் பேக்னு போயிட்டு வரோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் டு அண்ட் ஃப்ரோ மோஷன். ஸோ அந்த மோஷன் ஆஃப் மாலிக்யூலை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வைப்ரேஷன். The vibrations are classified into two types, mainly stretching and bending. In stretching vibration, the atoms can change their position on the axis of the molecule. Axis na x axis போயிட்டு y axis வர்றது and y axis போயிட்டு x axis வர்றது. So stretchingல உனக்கு ஆட்டமோட பொசிஷன் எங்கேருந்து எங்கே இருக்கணும்னா டைரெக்ஷனில் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஆக்சஸில் தான் சேஞ்சஸ் இருக்கும். ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ் டு ஒய் ஆக்சிஸ் இல்லை ஒய் ஆக்சிஸ் டு எக்ஸ் ஆக்சிஸ் அந்த மாதிரி இருக்கணும். இன் அதர் வேர்ட்ஸ், த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த மாலிக்யூல் இஸ் டிக்ரீசிங் அண்ட் இன்க்ரீசிங் கண்டினியூஸ்லி. ஸோ மாலிக்யூல்ஸ் ரெண்டு பேரும் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வரும்போது அவங்களுக்குள்ள நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெண்டு மாலிக்யூலும் பக்கத்தில் வந்து ஆசிலேட் ஆச்சுன்னா இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் குறையும். அண்ட் ரெண்டு மாலிக்யூலும் தூரமாக போச்சுன்னா இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் கண்டினியூஸாக டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி. அதுவே பெண்டிங் ஃப்ரீக்வன்சியில் ஆட்டம்ஸ் மூவ் அவுட் ஆஃப் பிளேன் அண்ட் வைப்ரேட். ஸோ அவங்க ஜென்ரலாக இருந்த பிளேனை விட வளைஞ்சி வேறு பிளேனுக்கு போயிட்டாங்கன்னா அது பெண்டிங் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். டயட்டாமிக் மாலிக்யூல். டயட்டாமிக் மாலிக்யூல் ஹேஸ் ஒன்லி ஒன் மோட் ஆஃப் வைப்ரேஷன், நேம்லி ஸ்ட்ரெச்சிங் வைப்ரேஷன். ஸோ ரெண்டு ஆட்டம் இந்த டை ஆட்டம் இருந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சியில் 3 டைப் போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் ஆரோ மார்க் ரெண்டும் பக்கத்தில் வர மாதிரி காட்டியிருக்காங்களா? அதாவது இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் குறையும். ஓகேங்களா? அண்ட் பின்னாடி என்ன காட்டிங்க? தேர்ட் ஒன் பாருங்கள். ரெண்டும் ஆப்போசிட் சைடில் போகிற மாதிரி ஏரோ மார்க் போட்டிருக்காங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகும்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சியில் உங்களுக்கு என்ன நடக்கணும்னா ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இருக்க இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் குறையணும், ஜாஸ்தி ஆகணும். இது வந்து கண்டினியூஸாக மாறி நடந்துகிட்டே இருந்தால் அதுக்கு பேர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி. அண்ட் லீனியர் ட்ரையாட்டாமிக் மாலிக்யூல் பாருங்கள். The number of modes of vibration in a triatomic molecule can be calculated as follows. For linear triatomic molecule it is 3n-5 and for non-linear molecule it is 3n-6 when n is the number of atom. So linear triatomic molecule க்கு எத்தனை modes of vibration கிடைக்கும், அதாவது stretching, bending அந்த மாதிரி எத்தனை modes of vibration கிடைக்குங்கிறது ஒரு ஃபார்முலா வச்சு calculate பண்ணிக்கலாம். ஒன்று வந்து 3n லீனியர் ட்ரையாட்டமிக் மாலிக்யூலுக்கு 3n-5ம் நான்-லீனியர் ட்ரையாட்டமிக் மாலிக்யூலுக்கு 3n-6ம் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ABCD போட்டிருக்காங்களா? ஸோ ஏவுக்கு பாருங்கள், உங்களுக்கு வைப்ரேஷன் எப்படி இருக்குது? ரெண்டு ஆட்டமும் சென்டரை நோக்கி வருது. அதுவே பி பாருங்கள், ஃபஸ்ட் ரெண்டு ஆட்டம் பக்கத்தில் வந்து தேர்ட் ஆட்டம் எங்கேயோ போயிடுது. அண்ட் சி பாருங்கள், ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து கீழே பெண்ட் ஆகுது, ஏ வந்து மேலே போகுது. அண்ட் டி பாருங்கள், ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் எந்த மூமெண்ட்டுமே காட்டாமல் அப்படியே நிற்கிது. அதனால் சென்டரில் இருக்க ஆட்டமும் மூமெண்ட் கொடுக்க முடியாமல் நிற்கிது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெச்சிங்காகவும் இருக்கலாம், பெண்டிங்காகவும் இருக்கலாம். ஓகேவா? Such a linear triatomic molecule should have 4 vibrational modes. So maximum உங்களுக்கு linear triatomic moleculeக்கு எத்தனை vibration இருக்கலாம்? 4. They are shown in the figure. So first one bending vibration. Cயும் Dயும் கொடுக்கிறதுக்கு பேர் bending vibration. So they have same energy and they are called degenerate. இந்த லெவலுக்கு பேர் degeneracy. ஓகேங்களா? Thus they are only 3 different normal vibration in case of linear triatomic molecule. So Cயும் Dயும் சேமாக இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் நீங்கள் ஒரே வைப்ரேஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு A வைப்ரேஷன், அப்புறம் B வைப்ரேஷன், அப்புறமா Cயும் Dயும் சேம் வைப்ரேஷன். அதனால் 3 வைப்ரேஷன் இருக்கலாம். யாருக்கு? லீனியர் ட்ரையாட்டாமிக் மாலிக்யூலுக்கு. அதே மாதிரி ஒரு நான் லீனியர் ட்ரையாட்டாமிக் மாலிக்யூல், அதாவது CO2 எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஃபார் asymmetrical molecule 3 vibrations are allowed. ஸோ ABC இவங்க 3 பேரும் allowed. ஓகேங்களா? ஸோ லீனியருக்கு எத்தனை, நான் லீனியருக்கு எத்தனைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா?
அண்ட் நான் லீனியர்லேயும் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங், இன்னொன்று அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங். அண்ட் சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங்கில் ஒன் பெண்டிங் வைப்ரேஷன் மே பி எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இவங்களுக்குலாம் தனித்தனியாக பேர் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் வந்து பெண்டிங்னு முடிவு பண்ணிட்டோம். எப்படி பெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா, ஏவும் சேர்ந்து வந்துச்சுன்னா, சேர்ந்து பெண்ட் ஆச்சுன்னா அது வந்து சிசரிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அது வந்து ஃபிகர் சி. ஸோ ஃபஸ்ட்டில் பாருங்கள், இந்த காம்பவுண்ட் பாருங்கள். ஸோ இங்கே ஏரோ மார்க் போட்டு காட்டியிருக்காங்களா? ஒரு மாலிக்யூல் வந்து உள்ளே வருது, இன்னொரு மாலிக்யூலும் உள்ளே வருது. அதாவது சிசர் ரெண்டும் ஒன்றா ஒட்டுற மாதிரி. ஸோ இது வந்து சிசரிங். அதுவே ராக்கிங் மோட் ஆஃப் வைப்ரேஷன் இருக்கலாம். அது வந்து டி. அதாவது 2 பேருமே ஒரே சைட் போகிறது. ஸோ டிக் டாக் மாதிரி போகிறதுனால அது வந்து ராக்கிங் வைப்ரேஷன். தேர்ட் வந்து வேகிங் மோட் ஆஃப் வைப்ரேஷன். அது வந்து ஃபிகர் இ. வேகிங் வைப்ரேஷன்னா I'll tell you. The next வந்து twisting mode of vibration. ஒருத்தர் லெஃப்ட் சைடில் போனால் இன்னொருத்தர் ரைட் சைடில் போவாங்க, ஒருத்தர் ரைட் சைடில் போனால் இன்னொருத்தர் லெஃப்ட் சைடில் போவாங்க. அதாவது சுருண்டுக்கிறது. ஓகேங்களா? அப்படியே சுருட்டிக்கிறது. அதுக்கு பேர் twisting mode of vibration. ஓகேங்களா? Here scissoring and rocking mode of vibration are in-plane bending vibration and wagging and twisting mode of vibration are out of plane. ஸோ சிசரிங்கும் ராக்கிங்கும் இன் பிளேனில் இருக்குது, வேகிங்கும் ட்விஸ்டிங்கும் அவுட் பிளேனில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் வைப்ரேஷன். ஸோ 2 வைப்ரேஷன் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரெச்சிங், இன்னொன்று வந்து பெண்டிங். ஸோ ஸ்ட்ரெச்சிங்கில் டயட்டாமிக், லீனியர் ட்ரையாட்டாமிக் மாலிக்யூல்ஸ் பற்றி பார்த்தோம். அண்ட் பெண்டிங் வந்து யாருக்கு இருக்குன்னா நான் லீனியர் ட்ரையாட்டாமிக் மாலிக்யூல்ஸ்க்கு பார்த்தோம். ஓகேங்களா?